வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டு பின்னாடி கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கேன். சின்ன இடம்தான். அதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கோம். இது வாழை இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ணக்கூடிய வாழைத்தார். ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு. 9 மாதம் மேலே ஆகுது. இதுதான் எங்களோட ஏரியா. இவ்வளோ தான் இருக்குது. சின்ன இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம். இந்த மாதிரி முருங்கைக்காய் இப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ சீசன் இல்லை, வர ஆரம்பிச்சிருக்கு. முழுக்க ஆர்கானிக்கில் தான் நாங்கள் பண்ணுறோம். வீட்டில் உள்ள கிச்சன் வேஸ்ட்டு வச்சு தான் நாங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணி நானே தான் பண்ணுறேன். வெளியில் ஒரு உரம் நான் போடுறதில்ல. ஒன்லி ஆர்கானிக் உரம் தான். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் சென்னையில் இருந்தப்போ ஆர்கானிக் டெரஸ் கார்டன்லாம் வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் ஊரில் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் ஊரில் செட்டில் ஆகிட்டோம். இங்கே எங்களுக்கு ஆர்கானிக் மூலமாக தான் எல்லாமே செய்யணும்னு ஒரு ஆசை. அப்படி தான் பின்னாடி நாங்கள் பண்ணோம். நல்லா ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டிலே நம்மளோட சின்ன இந்த வீட்டு வேஸ்டேஜ், டெய்லி வேஸ்டேஜை நம்ம சேவ் பண்ணி மண்புழு தயாரித்து இதுக்கு உரமாக போட்டு நம்ம ஒரு கெமிக்கல் இல்லாமல் சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெருசாக நாங்கள் இது வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப நல்ல ரிசல்ட் பக்கத்துலேயே 2 வாழை குலைச்சிருக்கு. அதில் 1 மாதத்தில் அறுவடை ஆகிடும். இன்னொன்று பூத்திருக்கு. அது இன்னும் டைம் எடுக்கும். இது மணி அண்ணா, அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவரும் இந்த மாதிரி ஃபார்மெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் இந்த ஆசை. நீங்கள் ரொம்ப சக்ஸஸாக வந்தப்போ அவர் உங்கள் வேட்டியில் கரை பட்டுறாங்கன்னா கரை பட்டுன்னு தான் போகாது. விட மாட்டேன். எங்கே பிடிக்கணும்? மேலே எங்கே சொல்லுங்க. விட்டுருங்க. ஏய், ஏன்பா நீ வேற சத்தம் போடுத? இன்னும் விட்டுருங்க. ஏன் போட முடியாது? இந்த பால் கொஞ்சம் வழியிட்டேன்னா சரி. குடிக்கட்டா? இட்லி, அரை இட்லி, ஒரு இட்லி, அரை தோசை சாப்பிட்டா அதை தூக்க முடியுமா? இந்த வேப்பையில தான் இவ்வளவு உரம். இலைய மாதிரி உரம். வேப்பங்களையும் கொடிஞ்சுதான் மெயின். இந்த பழம் மீன் கொஞ்சம் பழத்தை பற்றி நச்சு எத்தனை ஆயிரம் இது இன்னைக்கு யாத்திரை நார் இன்னைக்கு பூ கட்டுறது இது அது வராது. பூ கட்டுறதுக்கு நார்லையும் இது விளக்காது. யாத்திரை தான் நார் பூ கட்டுறதுக்கு. அது நம்ம கை கூட வெட்டிக்கோங்கள. ஆமாம், தண்டை எடுக்கணுங்களா? எதுக்கு ஏன் அது வெட்டியிருக்க அது மட்டும் ரெண்டாயிரம் அது வெட்டுங்க. இழைச்சி கிடக்கும்ண்ணா. வெட்டியிருக்கு. அதுக்கு அதோட நாங்கள் எது இருக்கு நிறைய வளர்ப்பு வெட்டிட்டு ஓட்டும். கறிக்கு இருந்தால் அதை தான் எடுத்து கொடுக்கும். வாழை வெட்டி ஏன்னு பார்ப்போம். கசுட்டு உடஞ்சிடும் நெஞ்சு பார்த்துன்னு கேட்க போகிறேன். அதை வச்சு ராஜ்யெல்லாம் போய் வயசை பார்ப்பேன். இதான் 4 குண்டா அந்த வாயை தண்டு ஒரு பிரச்சனை. இதான் நோய்க்கு. அந்த மக்களும் பிரச்சனை இது. இதான் நோய்க்கு. எல்லாத்துக்கும் எப்படி மருந்து தெரியுமா? யாராச்சும் மனுஷனா செல்வம் எங்கெல்லாமோ ஆஸ்பத்திரி வச்சுட்டு வேலை பார்த்து அழுகிட்டேன்னா வியாதி கூட அதை வச்சு மருந்து
அப்படி ஒரு வழியாக நாங்கள் வாழைத்தாரை வெட்டி முடிச்சிட்டோம். இது வாழை இலையை அவர் வீட்டுக்கு மாட்டுக்கு கொண்டு கொடுக்க போகிறாரு. அவரோட வீட்டில் நிறைய மாடு வச்சுருக்காரு, அதுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. இதான் நம்ம அறுவடை பண்ண கதளிப்பழம். ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. பழுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு பழம் இது வாழைத்தண்டு. ஒரு உரம் கெமிக்கல் உரமும் இல்லாமல் ஆர்கானிக்கில் செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம வீட்டிலே வந்திருக்கேன்னு நினைக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.